விளங்கும் உயர்திணை செம்மொழி என்மொழி எங்கள் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்கள் பாசமிக ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் எங்கள் நண்பர்களுக்கும் சிறப்பு வணக்கம். நாங்கள் இன்று தமிழ் மொழியை பற்றி பேச போகிறோம். என் பெயர் பிரிஷா லோகநாதன். என் பெயர் ஸ்ரீவர்ஷினி ஸ்ரீனிவாசன். இன்று நம் பள்ளியின் 3வது ஆண்டு விழா. தமிழுக்கும் 3 என்ற எண்ணிற்கும் ஒரு பெரிய தொடர்பு உள்ளன. உனக்கு தெரியுமா பிரிஷா? ஆம், தமிழை இயல், இசை, நாடகம் என்னை 3ஆக பிரிக்கலாம். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் தமிழை சிகரத்தில் ஏற்றிய திருக்குறள் முப்பால் கொண்டது. அது மட்டுமல்ல, தமிழின் 3 இணை எழுத்துக்கள் உள்ளன: வல்லினம், மெல்லினம், இடையினம். தமிழ் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து என 3ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த எழுத்துக்கள் கொண்டு தமிழின் பல நூல்கள் இயற்றப்பட்டுள்ளது. அவற்றில் இலக்கணத்திற்கு தொல்காப்பியம், அகத்தியம் போன்ற நூல்கள் உள்ளன. குறைந்த அடிகளை கொண்ட நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் என்றும், அதிக அடிகளை கொண்ட நூல்களை மேல்கணக்கு நூல்கள் என்று பிரிக்கலாம். 10 பாட்டு 8 தொகை நூல்கள் 11 மேல்கணக்கு நூல்கள் ஆகும். திருக்குறள், நாலடியார் போன்றவை 12 கீழ்கணக்கு நூல்களாகும். தமிழர்கள் நூல்கள் மற்றும் இயற்றவில்லை, அவற்றிற்கு சான்றாக வாழ்ந்தார்கள். தமிழின் எண்ணற்ற அறநூல்கள் உள்ளன. ஒரு மாட்டின் கண்ணீருக்காக கூட நீதியை நிலைநாட்டிய மனுநீதி சோழன் பேசிய மொழி தமிழ். தமிழ் வளம் அறமில்ல, தமிழ் வீரத்தையும் கற்றுக் கொடுக்கும். அநியாயம் நடந்தால் நகரமே நடுங்கும் அளவிற்கு உண்மைக்காக நிமிர்ந்த கண்ணகியின் வரலாற்றை சொன்ன மொழி தமிழ். தமிழ் வரும் வார்த்தை மொழி அல்ல, இது வரும் வர்த்தக மொழி அல்ல. இது குணத்தின் மொழி, நேர்மையின் மொழி, வாழ்வின் நெறி சொன்ன மொழி. இத்தகைய மொழியை பேணி பாதுகாப்பது நம் கடமை. தமிழை பேச வேண்டும், தமிழை படிக்க வேண்டும், தமிழை பெருமையோடு காக்க வேண்டும். இன்று இந்த ஆண்டு விழாவில் நாங்கள் பாடும் ஒவ்வொரு பாடலும் தமிழின் பெருமையை பேசும். நாங்கள் ஆடும் ஒவ்வொரு நடனமும் தமிழின் வரலாற்றை காட்டும். நாங்கள் நடத்தும் ஒவ்வொரு நாடகமும் தமிழின் உயிரை வெளிப்படுத்தும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சிகரம் தமிழ் பள்ளியின் 3வது ஆண்டு விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.